அனைவருக்கும் வணக்கம். 12th மேக்ஸ் எக்ஸசைஸ் 7.6ல கொஸ்டின் நம்பர் 15 பார்க்குறோம். இன்டெக்ரல் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் லாக் எக்ஸ் டிஎக்ஸ். ஸோ இது வந்து இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது ரெண்டு ஃபங்க்ஷன் மல்டிப்பிள் இருக்குது, அதனால் இன்டெகிரேட்டிங் பை பார்ட்ஸ் படி இன்டெகிரேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன, ஜி ஆஃப் எக்ஸ் என்னன்னு எடுத்து எழுதணும். இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் ஹைலைட் அதை கம்பேர் பண்ணும்போது லாக் ஃபங்க்ஷன் தான் ஃபஸ்ட்டு வருது. ஸோ அப்போ அதுதான் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுக்கணும். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடணும், அதாவது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறோம் 1/x. அடுத்து ஜி ஆஃப் எக்ஸ் இன்டகிரேட் பண்ணணும். ஸோ ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. எக்ஸ் ஸ்கொயரை இன்டகிரேட் பண்ணால் x³ 3, 1 இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் இதில் அப்ளை பண்ணிடலாம். இன்டகிரல் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இன்ட்டு log x into dx equal to, ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட் நான் இதை எழுதிக்கிறேன், x³ 3 + x இன்ட்டு log x. அடுத்து இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸும் இன்டெக்ரல் சைனும் போடணும். மைனஸ் இன்டெக்ரல் 1/x இன்ட்டு x³ 3 + x இன்ட்டு dx. ஃபைனலாக சி. ஸோ இப்போது இந்த டேர்ம் எதுவும் பண்ண தேவையில்ல, x³ 3 + x அப்படியே இருக்கட்டும், log xம் அப்படியே இருக்கட்டும், மைனஸ். ஸோ இந்த 1/x இங்கே உள்ள மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா x² 3 ப்ளஸ் எக்ஸை மல்டிப்ளை பண்ணோம்னா 1 இன்ட்டு dx ப்ளஸ் சி. ஸோ இப்போ இதை இன்டகிரேட் பண்ணிக்கிறேன். x² இன்டகிரேட் பண்ணால் x³ 3, ஏற்கனவே இங்கே ஒரு 3 இருக்கிறதுனால 3 × 3 9 ப்ளஸ் எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் 1 இன்டகிரேட் பண்ணால் எக்ஸு. ஸோ ஏற்கனவே மைனஸ் சைன் வெளியே இருக்கிறதுனால மைனஸ் எக்ஸு ப்ளஸ் சி. ஸோ இங்கே இருக்கிறது அப்படியே எடுத்து எழுதிக்கலாம், x³ 3 + x log x மைனஸ் x³ 9 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர். தேங்க்யூ.